ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் பை சீட்டா. ஸோ நான் இன்றைக்கி இன்னொரு சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு சம்மு. ஆக்சுவலாக இந்த சம் எல்லாருமே சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் இது எப்படி ஈஸியாக பெஸ்ட்டான அப்ரோச்சில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த 2 ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் பி, ரெண்டு ஆர்டிக்கல் இருக்குது ஏபி. ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏங்கிற ஆர்டிக்கலை 24% லாஸில் விற்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே இப்போ ஏங்கிற ஆர்டிக்கலில் ஓட ரேட் பார்த்தோன்னா ஒரு 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை 24% லாஸில் விற்கிறாங்க. அப்படிங்கும்போது 76 கரெக்டாக. ஓகே, அதே இது பிங்கிற ஆர்டிக்கல் சோல்டு 270 மோர் தென் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் செல்லிங் போத் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க 12%. ஓகே, இப்போ பியும் ஏயோட செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே என்னது தான், சாரி காஸ்ட் ப்ரைஸ் என்னது, ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸும் சேம்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ பியும் என்ன எடுத்துக்கலாம் நம்ம 100. ஸோ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன எடுத்துக்கலாம் 200. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 200. நெட் ப்ராஃபிட் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க 12%. ஸோ அப்போ 200ல் 12% ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும் 24 என்னவாக இருக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ 200ல் 24 ப்ராஃபிட். ஸோ டோட்டலாக 224 வரும். ஸோ அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 224 அப்படின்னா ஓகே, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 224 அப்படின்னா நமக்கு இப்போ செல்லிங் ப்ரைஸாக பி டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வரும், ஒரு 24ல் 6 போச்சுன்னா 8. ஓகே, 148. இது ஆட் பண்ணால் கரெக்டாக வருமா? கரெக்ட், 148. ஸோ பியோட செல்லிங் ப்ரைஸ் என்ன கிடச்சிரும் நமக்கு டேரெக்டாக இப்போ 148. இப்போ இதோட இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 76லேருந்து 148. எவ்வளோ இன்க்ரீஸ் 72. ஸோ இந்த 72 பார்ட்டோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க மோர் தென் எவ்வளோ 270. கரெக்டாக? ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 148ஓட வேல்யூ என்ன, 148 பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 270 டிவைடட் பை 72, அதுதான் என்னவாக இருக்கும், ஒரு பார்ட்டோட வேல்யூவாக இருக்கும் இன்ட்டு 148. ஓகே, இப்போ 270 172 9 டேபிளில் அடிக்கலாம். ஸோ 38 மறுபடியும் 5 2 டேபிள் அடித்தோன்னா 15 4 148 அடிக்கலாம். ஸோ அப்போ 3 ரிமைனிங் 2 37. ஓகே, அப்போ 15 × 37 தான் நமக்கு இப்போ ஆன்சர். இப்போ இதையும் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் போகலாம். ஏன்னா 37ங்கிறது என்னது ப்ரைம் நம்பர். ஸோ 37ஓட மல்டிபிள் எல்லாமே என்ன மாதிரி வரும் 37 × 3. இந்த மல்டிபிள் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. 37 × 3 என்ன வரும்னா 111. ஸோ அப்போ 111ஓட ஃபேக்டர் இங்கே வர மாதிரி என்ன வேல்யூ இருக்குது 6555. ஸோ அதுதான் நமக்கு என்னவாக இருக்கும் ஆன்சர். ஸோ 37 மல்டிபிள் வந்தாலே 3 நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி என்ன நம்பர் வருதோ ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அது நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இந்த அப்ரோச் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு பெஸ்ட் அப்ரோச்சோடு நான் உங்களை பார்க்குறேன்.